Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இலக்கியா கொடுத்த 27,000 ரூபாய் தான் இப்ப என் அக்கவுண்ட்ல இருக்கு. ஆனா அந்த பணத்தை எடுத்து எப்படி ராகுல் ராம்க்கு கொடுக்கிறது? பாவம் இலக்கியா எனக்காக சிக்கனமா இருந்து பணத்தை சேமிச்சு என் பிசினஸ் செலவுக்காக கொடுத்தா, அத போய் பணத்தை கொடுக்கலன்னா ஏசிபி சார் கிட்ட சொல்லிருவேன்னு சொல்றாரு. யாருக்காவது போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா போனையும் பிடிங்கி வச்சுட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? சரி ஓகே, வேற வழி இல்ல. பேங்க்ல இருக்கிற பணத்துல இருந்து 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்துற வேண்டியதான். என்ன பண்றான்? இதோ வரேன். யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? பணத்தை கொடுக்க போறியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறாயா? சார் நான் இதோ வந்துடுறேன் சார். வாயா சீக்கிரம், பெரிய தலைவலியா போச்சு. இலக்கியா என்ன மன்னிச்சிரு. நீ கொடுத்த பணத்தை எடுத்து கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. என்ன அப்படி பண்ணிருக்க? நான் பணத்தை கொடுத்துறேன் சார். அத தனியா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். குடியா பணத்தை? சார் ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன் சார். அந்த போனை கொஞ்சம் ஆன்லைன்ல அனுப்புறியா? இந்த உன் போனு. ஏய்யா, பணமே இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் இப்ப எப்படி வந்துச்சு? என்னை யாரும் ஏமாத்த முடியாது பாத்துக்க. சார் உங்க போன் நம்பர் அட்ரஸ் அனுப்பிச்சீங்களே அந்த நம்பர் தானே? ஆமையா, அந்த நம்பர் தான். சார் உங்க அக்கவுண்ட் நேம் ராகுல் ராம் கோவிந்தசாமியா? ஆமையா. சார் 25,000 அனுப்பியிருக்கேன் சார், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சா சார்? வந்துருச்சியா? சார் என்னோட சர்டிபிகேட்ஸ். நல்ல வேலை வாங்கி வச்சேன், நல்லதா போச்சு. இந்தா எடுத்துட்டு கிளம்பு. சார் அதான் நான் பணத்தை கொடுத்துட்டேன்ல சார், நான் வேலையில கண்டினியூ பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. உன்னை பார்த்தா சொகுசா வாழ்ந்த ஆள் மாதிரி இருக்கு. உனக்கு இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு பண்ணி. தம்பி இங்க பாருப்பா, வர வேண்டிய பணத்தை கஸ்டமர் கிட்ட இருந்து அடிச்சு புடிச்சு வாங்க வேண்டியதுதான் நம்ம வேலை. இன்னொருத்தர் நம்ம பணத்தை அடிச்சுக்கிட்டு போனா இந்த தொழிலுக்கே கேவலம்யா. சுட்டு போட்டால் இதெல்லாம் உனக்கு ஒத்து வராதியா. நீ கிளம்பு. யோ கிளம்பியா. சார் ப்ளீஸ் கேளியா போயா. சார் சார் உனக்குலாம் செட் ஆகாது, கிளம்பு. இலக்கியாவை எனக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவளுக்கு ஏகப்பட்ட ஆசையை காட்டிட்டேன். ஆனா இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்றது? பணத்தை பிடுங்கிட்டு போனவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை அப்படியே நசுக்கி புடிஞ்சு அவன் கை கால ஒட்டச்சு. ஏய் அறிவு இருக்கா? என்ன கௌதம், அதுக்குள்ள ரோட்டுக்கு வந்துட்ட? ஐ மீன் ரோட்ல நடந்து வரியேன்னு கேட்டேன். நில்லு நில்லு, ஏன் டென்ஷன் ஆகுற? ஆமா, உன் பணத்தை யாராவது திருடிட்டாங்களா? அட சொல்லுப்பா, கேக்குறேன்ல. பொண்டாட்டிய போன்ல கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தவன் 25,000 ரூபாய புடிங்கிட்டு ஓடிட்டானா? உன்னோட ஒரே நாள் முதலாளி ராகுல் ராம் கோவப்பட்டு வேலையை விட்டு தூக்கிட்டானா? டேய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ஜோசியம் பார்த்தேன். கௌதம், இந்த எஸ்எஸ்கேக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நீ மூச்சு விட்டாலும் அது எனக்கு தெரிஞ்சிடும்.
வச்சிருந்த பணமும் போச்சு, கிடைச்ச வேலையையும் புடுங்கிட்டாங்க. அடுத்து சோத்துக்கு என்ன பண்ண போற? ஒண்ணு செய், நீ என்கிட்ட டிரைவரா வேலைக்கு சேர்ந்துக்க. என்ன சம்பளம்? அதே 20,000 ரூபாய் தரேன். என்ன ஓகே? உன் பொண்டாட்டிய வேணா என் வீட்டுல சமையல் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். என்னடா சொன்ன? யாருக்கிட்ட வந்து யாரு வேலை செய்யறது? நான் உனக்கு அடிமையா இருப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. அன்னைக்கு அந்த கணபதி ஆபீஸ்ல உன் ஆசைய கால்ல போட்டு மிதிச்சுட்டு வந்தன, பத்தலையா உனக்கு? அன்னைக்கு நான் கொடுத்த வேலையை நீயா தூக்கி எறிஞ்சிட்டு வந்த. ஆனா இன்னைக்கு உன்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உன் லெவல் குறைஞ்சுக்கிட்டே வருது கௌதம். நீ பழைய கௌதமே கிடையாது, புரிஞ்சுக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.